ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் தினமும் மீதமாகி வீணாக போகும் உணவை வச்சு கோழிகளுக்கு ஒரு சத்தான தீவனம் தயாரிக்கலான்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுவும் வெறும் 10 முதல் 15 நாளில் கோழி எச்சம் சக்தி வாய்ந்த இயற்கை உரமாக மாறி செடிகளுக்கு ஒரு அசத்தலான வளர்ச்சியை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டோம்னா கூட கோழிகளுக்கு வயிற்றுப்போக்கும் வரலாம், உரத்திலிருந்து துர்நாற்றமும் வரலாம். அது என்ன தவறு, எந்த உணவுகளை எப்படி பயன்படுத்தலாம், கோழிகள் ஏன் இந்த தீவனத்துக்காக சண்டை போட்டு சாப்பிடுது, இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ₹1 கூட செலவில்லாமல் வீட்டில் உள்ள பொருள்களே வச்சு கோழி தீவனமோ இயற்கை உரமோ தயாரிப்பது எப்படி என்பதை முழுசாக சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். சில நாட்களுக்கு முன்பு வீட்டில் பருப்பு குழம்பு கொஞ்சம் மீதமாக இருந்துச்சு. அதை தூக்கி போட மனசே வரலை. அப்போது எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, இந்த உணவை கோழிகளுக்கு கொடுத்தா என்ன ஆகும்னு. கோழிகள் விரும்பி சாப்பிடுமா அல்லது வீணாக போயிருமான்னு நினச்சேன். அந்த நாள் நான் செய்த ஒரு சிறிய முயற்சி இன்று என்னுடைய கோழிகள் வளர்ப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. நீங்கள் வீட்டில் மீதமான உணவுகளை என்ன பண்ணுவீங்க? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோழிகளுக்கு கொடுக்குறீங்களா அல்லது தூக்கி போடுறீங்களா? முதல்ல நமக்கு என்னென்ன பொருட்கள் வேண்டும் அப்படின்றத பார்க்கலாம். 3 கரண்டி கோதுமை எடுத்திருக்கேன், 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன், 1 கப் கோதுமை தவிடு எடுத்திருக்கேன், மீதமாக இருந்த பருப்பு குழம்பு எடுத்திருக்கேன். இதுதான் நமக்கு முக்கியமான பொருள்கள். ஆனால் இந்த பொருட்களில் ஒன்று தான் கோழிகளை பைத்தியம் பிடிச்ச மாதிரி சாப்பிட வைக்கும். அது என்னன்னு கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல கோதுமையை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை முழு மாவாக அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன் தெரியுமா? கோழிகளுக்கு அப்படித்தான் பிடிக்கும், மேலும் ஜீரணமும் நல்லா ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதையும் இதே மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். பல பேர் இந்த இடத்துல தான் தவறு செய்கிறாங்க, மாவாக அரைச்சி விடுறாங்க. அப்படி பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் கோழி வளர்க்குறீங்களா? எத்தனை கோழிகள் வளர்க்குறீங்க? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்முடைய ரகசிய கலவை வருது. மீதமாக இருந்த இந்த பருப்பு குழம்ப எடுத்துக்கோங்க. காரம் அதிகமாக இருக்கக்கூடாது, புளிச்சு போய் கெட்டு போய் இருக்கக்கூடாது. சாம்பாரை நான் பரிந்துரைக்க மாட்டேன், ஏன்னா அதில் காரம் அதிகமாக இருக்கும். பருப்பு குழம்பு தான் சிறந்தது. ஏன்னா அந்த பருப்பில் இருக்கிற புரதச்சத்து கோழிகளின் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த குழம்புல இருக்கும் காய்கறிகளும் கோழிகளுக்கு கூடுதல் சத்துக்களை கொடுக்குது. கருவேப்பிலை அதில் இருந்தாலும் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்கீரை இருந்தாலும் ரொம்ப நல்லது, பருப்பு இருந்தாலும் நல்லது. இப்போது கோதுமை, பச்சரிசி, கோதுமை தவிடு இவைகளை எல்லாம் சேர்த்து 1 கப் கோதுமை தவிடு எடுத்துக்கோங்க. இது எல்லாவற்றையும் நல்லா கலந்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கோதுமையில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது. இது கோழிகளுக்கு உடனடியான சக்தியை கொடுக்க உதவுது. அதோட புரதச்சத்து, நார்ச்சத்து மற்றும் சில பி வகை விட்டமின்களும் இருக்குது. இதனால் கோழிகள் சுறுசுறுப்பாக இருக்க உதவுது. பச்சரிசி கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறதுனால இது கோழிகளுக்கு தேவையான ஆற்றலை வழங்குது. குறிப்பாக வளர்ந்து கொண்டிருக்கும் கோழிகளுக்கு சக்தி கிடைக்க உதவுது. கோதுமை தவிடில் நார்ச்சத்து, புரதச்சத்து, பாஸ்பரஸ், மக்னீசியம் போன்ற தாதுக்கள் நிறைய இருக்குது. இது கோழிகளின் ஜீரண சக்தியை மேம்படுத்தவும் குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் உதவுது. பருப்பில் புரதச்சத்து மிகவும் அதிகமாக இருக்குது. கோழிகளின் தசை வளர்ச்சி, இறகுகள் நன்றாக வளர்வது போன்ற உடல் வளர்ச்சிக்கு இந்த புரதச்சத்து மிகவும் முக்கியம். அதோட இரும்புச்சத்து, பொட்டாசியம் மற்றும் பல தாதுக்கள் இதில் உள்ளன. மொத்தத்தில் இந்த கலவை கோழிகளுக்கு சக்தி, புரதம், நார்ச்சத்து மற்றும் தாது சத்துக்களை வழங்குகிறது. அதனால் கோழிகள் ஆரோக்கியமாக வளரவும் நல்ல உடல் எடை பெறவும் உதவுது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டில் மீதமான பருப்பு குழம்பு வீணாகாமல் இந்த மாதிரி பயன்படுத்தினா கோழிகளுக்கும் நல்ல சத்து கிடைக்கும், நமக்கும் செலவு குறைவாகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் தீவன செலவு குறைக்கணும்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலவையை கலந்து கோழிகளுக்கு கொடுத்த உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? அதை பார்க்கும்போதே எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. தீவனம் வச்ச உடனே எல்லா கோழிகளும் ஓடி வந்துருச்சு. சில கோழிகள் சாப்பிட்றதுக்கு சண்டை கூட போட்டுச்சு, அவ்வளவு விரும்பி சாப்பிட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கோழிகளுக்கு பிடிச்ச உணவு என்ன? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது முக்கியமான பகுதி, கோழி எச்சத்தை எப்படி உரமாக மாற்றுறது அப்படின்னு தான். பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்லட்டுமா? கோழி எச்சத்தை நேரடியாக செடிகளுக்கு போடக்கூடாது. ஏன்னா அதில் நைட்ரஜன் அதிகமாக இருக்கும், அதில் செடியின் வேரை பாதிக்கலாம். அதனால் நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எச்சத்தை சேகரிக்கணும். அதன் மேலே தோட்டத்து மண் போடணும்.
மீண்டும் எச்சம், மீண்டும் தோட்டத்து மண், இப்படி லேயர் பை லேயராக போடணும். ஒரு சின்ன டெக்னிக் தான் ஃப்ரெண்ட்ஸ், துர்நாற்றம் முழுக்க குறைக்குது. மண்ணால் மூடுறதால ஈக்கள் வராது, பூச்சிகளும் வராது, வாடையும் இருக்காது. 10 முதல் 15 நாட்களுக்குள்ள இந்த கலவை அழகான உரமாக மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உரத்தில் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் எல்லாமே இருக்குது. அதனால் செடிகள் வேகமாக வளர ஆரம்பிக்கும். நான் இந்த உரத்தை முதல்ல ஒரு கீரை செடிக்கு போட்டேன். அடுத்த நாளில் அதன் வளர்ச்சி என்ன ஆச்சரியப்படுத்துச்சு. உங்கள் மாடி தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடிகளுக்கும், காய்கறி செடிகள், கொடி வகைகள், மரங்கள், எல்லா செடிகளுக்கும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். இந்த உரத்தை ஒரு கைப்பிடி உரம் எடுத்துக்கோங்க. ஒரு செடியை சுற்றி போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றுங்க. உங்கள் வீட்டில் என்னென்ன செடிகள் இருக்குது, கீரையா, மிளகாயா, தக்காளியா, கமெண்ட்லாம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புளிச்ச உணவு, கெட்டுப்போன உணவு, அதிக காரம் உள்ள உணவு, இவைகளை கோழிகளுக்கு கொடுக்காதீங்க. வீணாகும் உணவு வீணாகலை. கோழிகளுக்கு தீவனம் கிடைச்சது, கோழி எச்சம் உரமாக மாறுச்சு, செடிகளுக்கு சத்து கிடைச்சது. ஒரே விஷயத்தில் 3 நன்மைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த மாதிரி கோழி வளர்ப்பு, மாடி தோட்டம், இயற்கை விவசாயம் தொடர்பான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங். ஹேவ் அ நைஸ் டே.